ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீட்டில் அன்னப்பிரசனம் பண்ண போகிறோம் பாப்பாவுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம குருவாயூர் போய் அன்னப்பிரசனம் பண்ண விலாக்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது வேண்டிக்கிட்டனால நம்ம குருவாயூர் போய் அன்னப்பிரசனம் பண்ணிட்டு வந்தோம். இப்போ நம்ம வீட்லேயே அன்னப்பிரசனம் பண்ண போகிறோம். இது நம்ம வீட்டு வழக்கப்படி நம்ம பண்ண போகிறோம். எங்கள் வீட்டு வழக்கப்படி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊட்டிட்டு அப்புறம் பாப்பா எது எடுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்பிளாக பூஜை பண்ணிவிட்டு தேங்காய் பழம்லாம் சாமிக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தேங்காய் எல்லாம் உடைச்சாச்சு. அதுக்கப்புறம் கற்பூரம் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு, சாப்பாடு, கோல்டு, அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு, கேம்ஸு, ஸ்வீட்டு, காரம், இது எல்லாமே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அவங்க தாத்தா மடியில் உட்காந்து சாப்பிட்றாங்க. நம்ம அவங்க சாப்பிட்றதுக்கு என்னென்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம், அதில் கொஞ்சம் நெய் விட்டுருந்தோம், ஸ்வீட் இடியாப்பம், புளிப்பு இடியாப்பம், பருப்பு இடியாப்பம், அதுக்கப்புறம் லெமன் இடியாப்பம்னு நம்ம 5 வெரைட்டி செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன், முறுக்கு, இது எல்லாமே நம்ம வீட்டிலே பண்ணியிருந்தோம். இப்போ அவங்க பாட்டி சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க பெரியம்மா ஊட்டிகிட்ருக்காங்க. அவங்க ஸ்வீட்டாக ஊட்டினாங்க. பாப்பாவுக்கு ஸ்வீட் டேஸ்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாத்த விட. அவங்க கொஞ்சம் காரமும் லைக் பண்ணனால அதுவும் சாப்பிட்டாங்க. பட் ஸ்வீட் நல்லாவே சாப்பிட்டாங்க. அவங்க இப்போது குலோப் ஜாமுன் தான் வச்சுட்ருக்காங்க. அதனால தான் அவங்க நல்லா ருசித்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நாங்கள் குருவாயூரில் அவங்களுக்கு ஊட்டினப்பையும் அவங்க அந்த அப்பளத்தை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் அவங்க ஸ்வீட்டு லைக் பண்ணாங்க. ஸ்வீட்டும் கொஞ்சம் உப்பு இருக்கிறதும் அவங்க லைக் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் போக போக தான் தெரியும் அவங்க எப்படி எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்களுக்கு தீர்த்தம் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அவங்க என்ன திங்ஸ் எல்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். புக்கு, பென்சில், அதுக்கப்புறம் கேம்ஸு, விளையாடுறதுக்கு பொருள், காசு, பணம், ஸ்வீட்டு, காரம், ஃப்ரூட்ஸு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் கோல்டு, இது எல்லாமே வச்சுருந்தோம். அவங்க என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அவங்க ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டே அடிச்சிட்டாங்க என்ன எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம அவங்களுக்கு எல்லாமே கொண்டு போய் காமிச்சாச்சு. தூக்கி எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா படுக்க வச்சோம். அவங்க என்ன எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பாப்பாவும் அவங்க எது எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாய் ரீசெண்ட் டைம்ஸில் கார் கேம் ரொம்ப பிடிச்சது. அதனால நான் அதான் எடுப்பேன்னு நினச்சேன். பட் அவங்க குட்டி அக்கா பாப்பிட் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பாப்பாவை எல்லோரும் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க என்ன எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லோரும் சியர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க ஃபுல்லாக அப்படியே ஒரு சர்க்கிள் அடிச்சிட்டாங்க. சர்க்கிள் அடிச்சுட்டு என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னே தெரியல, அவங்களால மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்க அப்படியே நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். என்ன எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியில் அவங்க கோல்டு எடுத்துட்டாங்க.
அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கும் பாப்பாவுக்கும் வந்து தாம்பூலம் கொடுத்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.